இப்போலாம் ஈவினிங் ஒரு 4:30 ஆயிடுச்சுன்னா போதும், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு இல்லாட்டி டின்னர் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு தான் என் மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். அப்போ தான் அவங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டீ, காஃபி, மைலோ ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மண்டே ஈவினிங் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தோம். ஸோ அதை தான் குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு குழந்தைங்க 2 பேருக்கும் வந்துட்டு சும்மா கடலை எடுத்து கொடுத்துட்டு மீதம் எல்லாத்தையும் வந்து மசாலா சுண்டல் ரெடி பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நைட்டு டின்னருக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு தான் பிளான். இந்த மசாலா சுண்டலுக்கு தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா, அது கூட சாம்பார் தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடலையில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சேன், அதனால் நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணலை. அப்புறம் வேக வச்ச கடலை, அப்புறம் கொஞ்சம் கடலை வந்து தனியாக எடுத்து நல்லா அதை மசித்து அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு மசாலா சுண்டல் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதுக்கு மேலே வந்து நிறையா வெங்காயம், கொத்தமல்லிலாம் பொடிசாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு.